நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 786வது பக்கத்தில் இருக்குது. 27ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். இந்த வசனத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப அழகாய் ஒரு வசனம், ரொம்ப அழகா இந்த வசனம் சொல்லுகிறது. உன் வாய் அல்ல, உன் உதடு அல்ல அந்நியனே, மற்றவர்கள் தான் உங்களை புகழணுமே. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களை குறித்து தங்களுடைய பெருமையை குறித்து சொல்லக்கூடாதுன்றத இந்த வசனம் நமக்கு ரொம்ப விளக்கமா சொல்லுது. பொதுவாக அதான் உலகத்தாங்க கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பொதுவாக எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர், எல்லாத்துலேயுமே குவாலிட்டியா இருக்கிற ஒரு நபர் தங்களுக்கு தெரியுன்ற வார்த்தைய அவங்க யாருக்கு முன்னாடியும் சொல்லவே மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையுமே உங்களை குறித்து நீங்க பெருமையாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல உங்களை குறித்து யாரோ ஒருத்தர் பெருமையா பேசலன்றதற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா எந்த இடத்துலையும் சோர்ந்து போகவே கூடாது. சவுலுடைய வாழ்க்கையில அவன் அவ்வளோ பெரிய தீமையை சந்திக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. தன்னை குறித்து பெருமையா அவங்க பேசலன்ற அந்த ஒரே ஒரு மன குத்து கடைசியில் அவனை தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் விட்டு சூசைட் வரைக்கும் அவனை கொண்டு போய் விட்டுருச்சு. சோ இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில இடங்களிலே ஆண்டவர் நம்மை கனப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, நம்முடைய பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாரோ ஒருத்தர் மூலமா அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் கனப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல உங்களை குறிச்சு பெருமையா யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டார். அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்ன உங்களை விட குறைஞ்ச, உங்களை விட தாழ்வான யாரோ ஒருத்தரை உங்களை ரொம்ப பெருமையா பேசுறதை நீங்க பார்த்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது. நீங்க இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாருக்கும் நம்மளை தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. சிலருடைய வாழ்க்கையில எதுல ரொம்ப அப்செட் ஆகுறாங்க அப்படின்னா, தங்களை குறிச்சு யாராவது ஒருத்தர் மேன்மையா பேசல அப்படின்னா நிறைய பேர் அப்செட். நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மளை யாரும் பெருமையா பேசாம இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க. எப்போ உங்களை குறித்து 4 பேர் பெருமையா பேசுறாங்களோ அப்பதான் மனுஷனுடைய பொறாமையே நம்முடைய கண்களுக்கு நமக்கு நேரா திரும்புது. ஐயோ அவரை பார்த்தீங்களா அப்படிங்களா இப்படிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருடைய கான்சென்ட்ரேஷன் பொறாமையா திரும்பி எப்படிடா இவங்களை விழத்தள்ளலாம், எப்போ இவன் விழுவான், எப்போ ஒன்றும் இல்லாம போவான் அப்படின்னு அவங்க கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். ஸோ ஒரு மிஸ்டேக்கை எப்பவுமே நீங்க பண்ணிடக்கூடாது. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் உங்களை தாழ்த்திட்டே இருக்கணுமே தவிர ஒரு டைம் கூட நான் அப்படின்ற அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ளேருந்து வந்துடவே கூடாது. எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த பதவியில இருந்த ஒருத்தரை தெரியும். அவங்க வாழ்க்கையில நல்ல பதவியில நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பதவியில நல்லா செஞ்சிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பாராத நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இறக்குறதுக்கு முன்பாக தொடர்ந்து ஒரு 3-4 வருஷத்துல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க அநேக இடத்துல யூஸ் பண்ண வேர்டு என்ன வேர்டு தெரியுமா? நான் 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 என் காலில் விழுங்க, இப்படி பண்ணுங்க. நான் சொல்றேன், காலில் விழுறத அங்கீகரிக்கிறது கூட தப்பு.
அங்கீகரிக்கிறத விடுறவங்க அவங்களுக்கு இது இல்லை. ஆனா நம்ம விழ வரும்போது அங்கீகரிக்க கூடாது. நோ நோ நோ, நான் கடவுள் அல்ல, என் காலில் எல்லாம் யாரும் விழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் ஒன்றும் கடவுள் இல்லை, நம்ம மனுஷன், உங்களை மாதிரி சகா மனுஷன் அப்படின்னு தட்டி கொடுக்க வேண்டிய நபர், அதை அனுமதிக்க வேண்டாத நபர் அனுமதிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நான் நம்புறேன். உலகத்துல இருக்கிற சிலரையே ஆண்டவர் அப்படி நடத்தும் போது கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் கணக்கு கொடுக்கணும். அதனால எப்பவுமே உங்க வாயில உங்களை குறைவா நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதான் 2 பேர் தேவாலயத்துக்குள்ள போறாங்க, ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நான் 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 செஞ்சேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் அதை கடைபிடிச்சேன், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா ஆயக்காரன் தூரத்துல நின்று தன்னுடைய கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் அப்பாவை பார்த்து சொல்றான், பாவியாகிய என் மேல் கிருபையாரும். அப்படின்னா என்னால முடியலப்பா. இவங்க 2 பேர்ல யார் நீதிமானாக்கப்பட்டவர்களாய் திரும்பி போனாங்கன்னா, எந்த மனுஷன் நான் ஒன்னும் இல்லைன்னானோ அந்த மனுஷன் தாங்க நல்லவன், பெரியவனா போனான். அந்த மனுஷனை தாங்க ஆண்டவர் பக்கத்துல போயிட்டாரு. அவன் அல்ல, இவனே. அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் இவன் நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பக்கத்துல வந்தார். ஆனா சட்டப்படி அவனுடைய பக்கத்துல தான் ஆண்டவர் போய் நிக்கணும். டேய், உபவாசம் பண்ணடா, வெரி குட்ரா, ஜெபம் பண்ணடா, வெரி குட்ரா, இப்படியெல்லாம் தசமம் கொடுத்தடா, பக்காடா அப்படின்னு சொல்லணும். ஆனா ஆண்டவர் அவன் பக்கத்துல போல. யார் பக்கத்துல வந்தாங்கன்னா, நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்ற யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்தவர். ஆண்டவரே ஞானஸ்நானம் யோவான் இடத்துல தான் எடுத்தாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அப்படி ஒரு கதை வந்துச்சுன்னா நம்ம நிறைய பேர் அதை போஸ்டே அடிச்சு ஒட்டியிருப்போம். ஏசுநாதரே என்கிட்ட தான்ப்பா ஞானஸ்நானம் எடுத்தாரு, நான் தான்ப்பா அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். யோவான் ஸ்நான இடத்துல நான் முன்பு சொல்லி இருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க. ஆனா அவன் சொல்றான், என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரையாகிலும் அவிழ்ப்பதற்கு நான் தகுதி இல்லை. உங்க வாழ்க்கையில அடிக்கடி உங்க வாயில சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் ஒருத்தல்லப்பா, நான் தகுதி இல்லப்பா. யாராவது ஒருத்தர் பெருமையா பேசின உடனே அடுத்த நிமிஷம் உங்க மனசார நீங்க ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, இந்த மதிப்புக்கு, இந்த மரியாதைக்கு, இந்த புகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் காரணர் யார் அப்படின்னா நீங்க மட்டும்தான்ப்பா. இந்த பலிபீடத்துல, இந்த உபவாச ஜெபத்துல என்னை கவனிக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்றேன், இத்தனை ஊழியம் செய்தாலும், இத்தனை பாடுகளை சகித்தாலும், இவ்வளவு ஆண்டவருக்காக பயன்பட்டாலும், உண்மையிலே நான் சொல்றேன், அவர் இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா 1 இன்ச்சு கூட என்னால நகர்த்தி இருக்கவே முடியாதுங்க. என்னுடைய வீட்டில் பாஸ்டர் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, எப்படிப்பா, பொதுவாக சொல்ல, எப்படிப்பா உங்களுக்கு இந்த மூளை எல்லாம் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சின்ன வயசுலேயே இந்த மாதிரிலாம் பயங்கரமா ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையிலே நான் நினைச்சு பார்த்தா எதுவுமே இல்லைங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி என் மூளை களிமண். ஞானம், கிருபை, இந்த 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 ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் செய்யறதற்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னா கர்த்தர் தான். சோ அவருக்குள்ள மட்டும் நான் வரலன்னா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். அதனால இந்த பலிபீடத்திலிருந்து கூட எல்லா மதிப்பும், எல்லா மரியாதையும், எல்லா கனத்தையும், எல்லா பெருமையும் அவருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எல்லாத்துக்கும் உரியவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். என்ன குறிச்சு சோத்திரம்னு ஒன்று பண்ணணும்னு நினைச்சா ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்லுங்க. அவர் இல்லைன்னா இது நாய் கூட மதிக்காது. தான் நான் சொல்றேன், இயேசுன்ற 3 எழுத்து மட்டும் எனக்குள்ள வரலன்னா தெருவில் போக நாய் கூட என்னை பார்த்து குலைச்சு தாங்க போகும். அவ்வளவு மதிப்பற்ற வாழ்க்கை, அவ்வளவு குறைஞ்ச வாழ்க்கை. அவர் 3 எழுத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மதிப்பு, மரியாதை, கனம், ஊழியம், வசதி எல்லாமே வந்துருச்சு. இதை நான் வச்சிருக்கிற வரைக்கும் பொழைச்சிட்டேன். இதை விட்டுட்டேன்னா திரும்ப நாயை விட மோசமாயிருவேன். இயேசு இருக்கிறதுனால தான் பிரைஸ் லார்ட் சொல்றாங்க. இயேசு இருக்கிறதுனால தான் வார்த்தையை கேட்கிறாங்க. நீங்க கூட இன்றைக்கு எனக்கு கிடைச்ச சொந்தங்கள்
இந்த இந்த சத்தத்தை கேட்கிற சொந்தங்கள் கூட நீங்க ஏன் இந்த சத்தத்தை கேட்குறீங்கன்னா, இயேசு என் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சத்தத்தை கேட்குறீங்க. இயேசு என் கூட இல்லைன்னா நான் யாருன்னு உங்க யாருக்கும் தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஜெபத்துல மிக முக்கியமான ஒன்று, ஒரு காலத்துல உங்க வாயை திறந்து நீங்க யாரிடத்துலையும் நான் யாரு, மற்றவங்க யாராவது அப்படி பேசும்போது கூட உங்க மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஓடணும். ஆமா ஆமா, நம்ம யாரு. நான் உண்மையிலே சொல்றேன், சின்னவங்க நம்மள ஆண்டவர் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு ஒரு மதிப்புக்கு கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் சின்னவங்க அவங்கெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்படி பேசும்போது கூட என் இருதயம் என்ன சொல்லும் அப்படின்னா, அவங்க பேசலாமே, நம்ம என்ன பெரிய ஆளா, நம்ம ஒன்றும் இல்லையே. அப்படிப்பட்ட உணர்வு மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானால் உங்களை படிப்படியா ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்பார். ஒரு விசை அருமையான எங்க மாமனார் பாஸ்டர் வெஸ்லி அவங்க வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷனுக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க என்னன்னா அந்த நோட்டீஸ் அவங்கள்ட்ட டேட் கொடுத்துட்டு அவங்க வந்து மறந்தாப்புல இன்னொரு இடத்துல டேட் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அது கண்டிப்பா இவங்க மட்டும்தான் அங்க ஸ்பீக்கர், அவங்க போய்தான் ஆகணும். அது 3 days கன்வென்ஷன், இது ஒரே நாள் வாலிபர் கூட்டம் மட்டும்தான், இது ஒரு நாள். அப்போ அவங்களால போக முடியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க, கஷ்டம்தான், அவங்களுடைய போட்டோ எல்லாம் போட்டு நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் வெஸ்லி என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன், சாரி பண்ணிக்கிங்க, இது வாலிபர்கள் கூட்டம் தானே, அதனால வயசு குறைஞ்ச ஒருத்தர் பேசினா நல்லா இருக்கும், அதனால எங்க மகன் எங்களுடைய மருமக பக்கத்துல வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாரு, நான் அவரை அனுப்பி விடுறேன், அவர் வந்து செய்தி கொடுப்பாரு, மற்ற இதெல்லாம் நீங்களே நடத்துங்கன்னு அந்த பிரதர்ஸ்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து சரின்னு எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இங்க இருந்து பயங்கரமா ப்ரிப்பரேஷன் ஆகி ஜோப் பண்ணி ஒரு கார் எடுத்துட்டு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், அப்போ பயங்கரமா ப்ரிப்பரேஷன் ஆகி கார் முழுக்க ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொல்லி கார்ல இருந்து வெளியே இறங்கினோன்னா ஒரு பிரதர் உள்ள வந்தார். வந்துட்டு வாங்க அப்படின்னாரு. அவர் வாங்கன்னு கூப்பிடும் போதே சரியா இல்லை, கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த வெறுமை தெரியுது, அவங்க ஒரு எதிர்பார்த்த ஆள் வரல, அது இருக்கும் நம்மளை அவங்க அப்படி, ஆனாலும் அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ண முடியல அவங்களால. சரி, நான் ஒன்றும் அதை பெருசாக எடுக்கல, சரி அப்படின்னு என்னை நடந்து கூட்டிகிட்டு போகும்போதே சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு 40 minutes எடுத்துக்கங்க, ஷார்ப்பாக 40 நிமிஷம் எடுத்துக்கங்க, நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு என்னை போய் அந்த பலிபீடத்தில் சைடில் வந்து ஒரு சேரில் உட்கார வச்சாங்க. உட்கார்ந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் தாண்டினோன்னா திரும்ப அவர் வந்தார். வந்துட்டு, பாஸ்டர் டைம் ரொம்ப குறைவாக இருக்குது, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால 1/2 hour எடுத்துக்கங்க அப்படின்னா. என்னமோ தெரில, என்னை பார்த்த உடனே அவங்க டைமை குறைச்சிட்டே இருக்காங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னாங்க. சரி பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி வந்து மைக்கை கொடுக்கறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி, பாஸ்டர் கோச்சுக்கு வேணாம், சாரி, நாங்கள் வேற நிறைய பிளான் பண்ணிட்டோம், 20 minutes 20 நிமிஷம் மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னமோ தெரில, அதான் ஆண்டவர் வந்து எப்போவுமே நம்ம தாழ்ந்த இடத்துல உயர்த்துறதுனா அப்பா, நம்ம தாழ்ந்து போனோம்னா அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர், நான் சொல்கிறேன், நம்ம உயர்த்துவார். நான் வந்து இந்த பலிபீடத்தில் போய் நிற்கிறேன். எனக்கு எப்போவுமே யூத் மேலே ரொம்ப தாகம் எனக்கு அதிகமாக இருக்கும். நான் மோஸ்ட்லி அவங்கள ரொம்ப சத்தம் போட்டெல்லாம் அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். அவங்கள அன்பா பாசமா, சரிம்மா நீ இப்படி இருந்தால் தான் உனக்கு வந்து இது, நீ இழந்துடாத, நீ தாண்டி தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும், நீ விட்டுரு, உனக்கு தான் இது ஆபத்து, உன்னை திட்டுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, அப்படி தான் பொதுவாக எனக்கு பேசி பழக்கம். அப்போது கண்ணை மூடிட்டு என்னுடைய சாட்சியை ஒரு 5 minutes சொல்லிட்டு அப்படியே அந்த வார்த்தைகளை சொல்ல கரெக்டாக ஒரு 17-18 நிமிஷம் ஆகுது. அந்த நிமிஷத்தில் அந்த யூத்துக்குள்ள பார்க்கும்போது ஒரு பெரிய ரிவைவலை நான் பார்க்குறேன். அப்படியே அழுகுறாங்க பிள்ளைங்க, பசங்க எல்லாம் ஓன்னு அழுகுறாங்க சத்தம் போட்டு. ஒரு பாட்டை நான் பாடுறேன். நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறே, நான்
நானாகவே வந்திருக்கிறேன். இந்த பாட்டை பாடி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை தொடங்கிட்டு இந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். அந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய அனாயிண்டிங் ஆண்டவர் ஊட்டிட்டே இருக்கிறாரு. அத்தனையும் ஓன்னு அழுகுறாங்க, இசப்பா அப்படின்னு அழுகுறாங்க. திடீர்னு அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பிட்டு பேப்பர் ஒன்று என் கையில் வந்துருச்சு. அப்போ அந்த கையில் வந்த உடனே அந்த பேப்பரில் எழுதியிருந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே பிரசங்கத்தை அப்படியே அந்த பாட்டை முடிச்சு அடுத்து திரும்ப ஆரம்பிக்கிறோம். அந்த அரை மணி நேரம் அந்த அந்த 20 நிமிஷம் முடிகிறதுக்குள்ள ஒரே ஒருத்தர் வந்து என் காது பக்கத்தில், பாஸ்டர் டேக் யுவர் ஓன் டைம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒப்புரவாக்கி நடத்துங்க அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. 20 நிமிஷம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours நினைக்கிறேன், ஒரு 2.5 மணி நேரம் சாலிடாக ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகளை பேசி பேசி பிள்ளைங்களை அப்படியே ஒப்புரவாக்கி ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் வந்து முடிச்சிட்டார். அப்போ அது முடித்த உடனே ஒரு பிரதர் வந்து அவர் அதுக்கப்புறம் அவருடைய இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் என்ன ட்ரீட் பண்ணார். ரொம்ப கனப்படுத்தி, சாரி பாஸ்டர், உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஐயோ நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல, எதுனாலும் ஊழியம் 20 நிமிஷத்துலேயும் ஆண்டவர் இறங்குவார், 2 மணி நேரத்துலேயும் வருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் அதை பெருசாக எடுக்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் நான் ரொம்ப வெட்கப்பட்டேனோ, எந்தெந்த இடத்துலலாம் என்னை குறைவாய் பார்த்தார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை உயர உயர, அவங்க குறைவா நினைக்க 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 உயர கொண்டு. இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்றேன், என் ஏசப்பா பென்ஸ் பாஸுக்கு மட்டும் ஏசப்பா இல்லை, என் ஆண்டவர் பென்ஸுக்கு மட்டும் இயேசு இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவங்க அப்பா. நீங்க ரொம்ப குறைக்கப்படுகிறீர்களோ, நீங்க ரொம்ப குறைவாய் மதிப்பு போடப்படுகிறீர்களோ, உங்களை ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்களோ, உங்களை கேவலப்படுத்துறாங்களோ, உங்களுக்குள்ள அவ்வளவு திறமை, உங்களுக்குள்ள அவ்வளவு இருந்தும் கூட உங்களை ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கலையா, ஒரு பொருட்டாவே நினைக்கலையா? நான் நம்புறேன், எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல குறைவாய் கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல ஒண்ணும் இல்லைன்னு உங்களை சொன்னாங்களோ, எந்த இடத்துல உங்களை பார்த்துட்டு உங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு மதிப்பு போட்டு இவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க தலையை நிமிர பண்ணி, உங்களோட கர்த்தர் இருக்கிறதை காண பண்ணி, ஈசாக்கை பகைத்தவர்கள் வெறுத்தவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் உயர்த்துவார் சிஸ்டர். உங்க பிள்ளைய அவர் உயர்த்துவார் சிஸ்டர். பிரதர், உங்களை அவர் உயர்த்துவார், உங்க பிள்ளைய அவர் உயர்த்துவார். எப்பவுமே குறைஞ்சு போறவங்களை, கீழே போறவங்களை உயர நிறுத்துகிறவர் தான் என் ஆண்டவர். வெட்கப்பட விட மாட்டார். அந்த கிருபையை தருவார், அந்த தாளந்தை தருவார். புறக்கணிக்கப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் அவர் அல்லவா? உங்களை உங்க பிள்ளைகளை மூளைக்கல்லா மாற்றுவார். ஆனா ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் மறந்துடவே கூடாது. நான் எங்கேயுமே என்ன குறிச்சு உயர்த்தி சொல்றதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அதான் ஃபேக்ட், அதான் உண்மை. சொல்ல மாட்டேன்றதை விட, நான் அப்படிதான் நினைக்கிறேன், சொல்ல மாட்டேன்றதை விட சொல்றதற்கு என்ன இருக்கு? சொல்றதற்கு என்ன இருக்கு? எல்லாமே அவர் எனக்கு போட்ட பிச்சை. களிமண்ணை தூக்கி அவர் வைக்கணும்னு அவசியமே இல்லையே. உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்துங்களேன். பாஸ்டர், இந்த வீடு ஆண்டவர் கொடுத்தது, முடிஞ்சவங்க முழங்கால கூட நிக்கலாம், தப்பு இல்லை. எந்திரிச்சு நிக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. சிஸ்டர், இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, நீங்க பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. யாரோ ஒருத்தர் உங்களை குறைவா பேசிட்டாங்களோ, யாரோ ஒருத்தர் உங்களை தரக்குறைவா சொல்லிட்டாங்களோ, உங்க மதிப்பை குறைச்சு சொல்லிட்டாங்களோ, உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சா?
உங்களுக்கு ரொம்ப ஆத்திரமா வருதா? அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பாரு உன்னை என்ன பண்ற, என் பவரை நான் பயன்படுத்துறேன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவன் சொல்றது உண்மைதான். அவன் சொல்றது உண்மைதான் உங்க இருதயத்துக்குள்ள வருமா? உங்க இருதயத்துக்குள்ள வருமா? அப்படி உண்மைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அவன் சொல்றது உண்மைதாப்பா, அவன் சொல்றது உண்மைதாப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே அவன் சொல்றது உண்மைதான். நான் யாருப்பா? நான் ஒண்ணும் இல்லை. எனக்கு கொடுத்த பதவி, பட்டம், பணம், உயர்வு, வேலை, வீடு எல்லாமே எல்லாமே நீங்க தந்ததுப்பா, எல்லாமே நீங்க தந்ததுப்பா. சொல்லுங்க ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே எல்லாமே நீங்க தந்தது, ஆதலால் எனக்குரிய சகல பெருமையும் சகல மதிப்பும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். திட்டட்டும் பேசட்டும் பரவாயில்லப்பா. அல்லேலூயா.